அன்பார்ந்தவர்களே, நமது மறைமாவட்ட ஆயர் அவர்கள் தனது பாதுகாவலரான புனித லாரன்ஸின் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விழாவை நமது ஒசூர் மறைவட்ட முதன்மை குரு வழிநடத்த அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த பங்கின் சார்பாக அருட்கண்ணியர்களின் சார்பாக ஆயரை வாழ்த்திருப்பவர்கள் தயவு செய்து இங்கே மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆயருக்கு வாழ்த்து சொல்லிருப்பவர்கள் கண்ணியர்கள் சார்பாக பங்கின் சார்பாக முன்னாடி வந்து பீடத்துக்கு நின்றால் வசதியாக இருக்கும். தயவு செய்து வாருங்கள். எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு ஆயர் அவர்களே, அருட்தந்தை வர்கீஸ் அவர்களே, ஒசூர் மறைவட்டத்தை சார்ந்த அனைத்து அருட்தந்தையர்களே, அருட்கண்ணியர்களே, அன்பார்ந்த மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, திருப்பலிக்கு முன்னுரையிலேயே கூறியது போன்று இன்று நமது அன்பு ஆயர் அவர்கள் தன்னுடைய பெயர் கொண்ட விழா புனித லாரன்ஸ் விழாவை கொண்டாடுகிறார்கள். இந்த லாரன்ஸ் புனித பேதுரு, புனித பவுலடியார் இவர்களின் மறை சாட்சியத்திற்கு அடுத்தபடியாக முக்கியமானவராக பார்க்கப்படுவதாக திருச்சபை கூறுகிறது. புருடென்சியோஸ் என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் கிபி 400ஆம் ஆண்டிலேயே இந்த புனித லாரன்ஸின் ஜெப வல்லமையால் தான் ரோம் நகரமே கிறிஸ்துவின் ஒளியை பெற்றது என்று கூறுகிறார். அப்படி என்றால் திரு தொண்டராக இருந்து ஒரு மறை சாட்சியாக மரித்த இவரது மேன்மையை நாம் அறிகிறோம். புனித லாரன்ஸ் என்றவுடனே நம்முடைய நினைவுக்கு வருவது ஏழை எளிய மக்களுக்காக வாழ்ந்தவர், திருச்சபைக்காகவும் திருச்சபையின் கோட்பாடுகளுக்காகவும் இறைமகன் கிறிஸ்துவுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தவர். அத்தகைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு ஆயரை இன்றைய நாளிலே நாம் ஒன்றாக இணைந்து ஒரே குடும்பமாக வாழ்த்துவதிலே நாம் பெருமை அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 13 ஆண்டுகளாக நம்முடைய அன்பு ஆயரின் பணிகள் நமக்கு நன்றாக தெரியும். ஏழை எளிய மக்கள் மீது அதிக கரிசனையும் அன்பும் கொண்டவர், தாராள உள்ளம் கொண்டவர், எளிய வாழ்க்கை வாழக்கூடியவர், எண்ணற்ற மாணவ செல்வங்களுக்கு கல்வி அறிவை பெறுவதற்கு தனக்கு கிடைக்கக்கூடிய அன்பளிப்புகளை எல்லாம் முழுவதுமாக செலவழித்து கொண்டிருப்பவர், இன்றும் குருமடத்திற்கு சென்று போதிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆசானாக இருக்கக்கூடியவர், நற்செய்தி பணியை எங்கெல்லாம் அழைக்கிறார்களோ மறை மாவட்டத்தை கடந்து எந்த ஊருக்கு அழைத்தாலும், அது பெரிய ஊரோ சிறிய ஊரோ, எங்கெல்லாம் அழைக்கிறார்களோ அங்கு சென்று திருப்பலியை நிறைவேற்றுவதிலும் நற்செய்தியை போதிப்பதிலும் மன நிறைவு கொள்பவர். நம்ம எல்லோருக்கும் தெரியும், கடந்த 8-9 ஆண்டுகளாக நம்முடைய மறை மாவட்ட பேராலயம் கட்டி கொண்டிருக்கிறோம். எங்கெல்லாம் திருப்பலிக்கு செல்லுகிறாரோ திருப்பலிக்கு செல்கின்ற இடங்களிலே நம்முடைய மறை மாவட்ட பேராலயத்தை பற்றி எடுத்து சொல்லி அந்த மக்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய காணிக்கைகளை இந்த பேராலயம் கட்டுவதற்கு மிகவும் பேருதவியாக இருக்கக்கூடியவர். கடந்த வருடம் 5-6 மாதங்களுக்கு முன்பாக தன்னுடைய சில்வர் ஜூபிலி விழாவை கொண்டாடுகின்ற பொழுது சென்னைக்கு செல்கிறார். அங்கே 25 லட்சம் ரூபாய் ஆயருக்கு நன்கொடையாக கொடுத்தார்கள் மறை மாவட்டத்தின் சார்பாக. அந்த 25 லட்சத்தையும் அப்படியே கொண்டுட்டு வந்து மறை மாவட்டத்தின் பேராலய நிதியாக அவர் கொடுத்தார். நினைத்திருந்தால் கொஞ்சம் வச்சுக்கிட்டு அதில் பாதி கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் மறை மாவட்டம் வளர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே ஆன்மீக பணியிலும் கல்வி பணியிலும் பொருளாதாரத்திலும் மக்கள் வளர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல ஆயரை நாம் பெற்றதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இறைவனுக்கு நாம் நன்றி கூறுகிறோம். நம்முடைய நன்றி உணர்வையும் பாராட்டையும் அன்பையும் காட்டுகின்ற விதத்திலே அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு முதலில் ஹாப்பி ஃபீஸ்ட் பாடலை பாடி கைகள்
கேக் வெட்டி நம்முடைய கைகளை தட்டி நம்முடைய மரியாதையை செலுத்துவோம். Happy feast day to you. Happy feast day to you. சின்ன குழந்தைங்க தான் வரலாம். சின்ன குழந்தைகள் மேடைக்கு வருவோம். அந்த குழந்தை கொண்டாங்கம்மா. குழந்தைகள்லாம் அனுப்பிச்சு விடுங்க, கேக்கு கிடைக்கும். Happy feast day to you. May the good Lord bless you. May the good Lord bless you. May the good Lord bless you, dear Bishop. Happy feast day to you. எல்லோரும் உங்களுடைய வலக்கரங்களை ஆயற்பக்கமாக உயர்த்தி கேக்கு நிறைய நேரம் அவர் கொடுக்கறதுக்கு பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. நின்றவாறு எழுந்து நின்று. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தரும் தேவா, பொழிந்திட வல்லமை, உலகத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திட வல்லமை, உலகத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. எல்லோருக்கும் கட் பண்ணி இப்போ கொடுக்க முடியாது. நிகழ்வு முடிஞ்ச பிறகு கட் பண்ணி எல்லா பசங்களும் கொண்டதுக்கும் தயவுசெய்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம், கீழே கலைந்து செல்லலாம். அனைவரும் அமர்வோம். அப்புறம் கீழே போய் சிறு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் God bless you. அப்படியே கீழே இறங்கலாமா? போகும்போது சாக்லேட் எல்லாருக்கும் ஓடியா கம் நேராகுது ஓடியா போ சாமி. தேங்க்யூ. God bless you. வெயிட் நாங்கள் சொல்லுவோம். சிஸ்டர் ஒவ்வொருத்தரா சொல்லக்குள்ள வாங்க. பிஷப் நாங்கள் சொல்லக்கூட வரட்டும். ஒவ்வொருத்தரா சொல்லக்குள்ள வாங்க. அகஸ்டீனியன் சிஸ்டர்ஸ் ஒன்னல்வாடி. பிரசன்டேஷன் சிஸ்டர்ஸ் FSM community next. Osur, FSM community Osur. FSM community Matigiri. Sion Malay. தயவு செஞ்சு வெயிட், நான் சொல்லவே இல்லை. நான் சொன்ன பிறகு ப்ளீஸ், நாங்கள் சொல்லவே இல்லை. முதலில் மறை வட்டத்தின் சார்பாகவும் சென்ட் சேவியர்ஸ் அகாடமி பள்ளியின் சார்பாகவும் ஆயருக்கு பொன்னாடை அணிவித்து ஒரு சிறிய அன்பளிப்பை காணிக்கையாக கொடுக்கிறேன். ஒசூர் சேக்ரட் ஹார்ட் சர்ச் சார்பாக
டிவைன் நகர் பங்கின் சார்பாக சிப்காட் பங்கின் சார்பாக சிப்காட் பங்கின் சார்பாக அன்பார்ந்தவர்களே, இந்த நல்ல நாளில் அருட்தந்தை இருதிராஜ் அவர்கள் மாநில அளவிலே அருங்குடை ஜெப வழிபாட்டு குழுவின் தலைவராக ஆயர் மற்றும் பாண்டிச்சேரி ஆயரின் சார்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற விதத்திலே ஆயர் அவர்கள் அவருக்கு பொன்னாடை அணிவிப்பார்கள். மாநில அளவிலே அவர் இயக்குநராக அனுப்பப்படுகிறார். இருதிராஜ். ஆயரின் வாழ்த்துரை. அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்ததுக்கு மிக்க நன்றி. ஏற்கனவே தந்தை இருதராஜை வாழ்த்தி விட்டோம். இன்னும் 2 பேரை வாழ்த்தணும். அதாவது 2 வெள்ளி விழா நாயகர்கள். முதலில் டிவைன் நகர் பங்கு தந்தை அருட்தந்தை ஜக்கரியா தமது வெள்ளி விழாவை கொண்டாடுகிறார். ஆகவே அவருக்கு இந்த ஷால்வை அணிவிக்கிறேன். அடுத்தது ஓசூர் திருதய ஆலய பங்கு தந்தை அருட்தந்தை ஜார்ஜ் அவர்கள் நமது வெள்ளி விழாவை கொண்டாடுறார். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பங்குல கொண்டாடுவார். ஆனால் இப்பயே இங்கே அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தானா, அவனுக்கு சா வராதான், ஜா ஜான் தான் சொல்லுவான். சான்ட்டு சொல்ல தெரியாது, ஜா ஜான். அதனால் அவங்க அப்பா சொல்லுவாராம், என் மகனுக்கு சாவே வராது, என் மகனுக்கு சாவே வராது. அன்பார்ந்தவர்களே, புனித லாரன்ஸுக்கு வந்து சாவை எதிர்பார்த்தார், தலைச்சிறந்த மறைசாட்சி. ஆனால் நான் சாவை எதிர்பார்க்குறேன்னு சொல்ல முடியாது, நான் அந்த அளவுக்கு வளர்ந்தவன் அல்ல. ஆனால் தலைச்சிறந்த மறைசாட்சியாக வாழ்ந்தார் புனித லாரன்ஸ். அவர் என்னையும் மறைமாவட்ட அனைத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக இந்த அருமையான தியானத்தை, ஒரு நாள் தியானத்தை நமக்கு ஏற்பாடு செய்த இந்த மறைவட்ட அதிபர் தந்தை அருட்தந்தை பெரியநாயகம் அவர்களுக்கும் அவரோடு ஒத்துழைத்த அனைத்து அருட்தந்தைகளுக்கும் பலத்த கரவொலி எழுப்புவோம். தனிப்பட்ட விதத்தில் என்னை கௌரவித்த அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் என்னுடைய ஆசிரியரையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக நமக்கு இந்த அருமையான அரங்கத்தை கொடுத்து நம்ம அனைவருக்கும் எல்லா வசதியும் ஏற்பாடு செய்த இதோ காணிக்கை அன்னை சபை கன்னியர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்புவோம். நேரம் ஆகிவிட்டது, ஆக இன்னும் அதிகமாக வளர்த்த விரும்பவில்லை. உங்கள் அனைவருக்கும் எங்கு சென்றாலும் இறைவனுடைய ஆசி உங்களை பின்தொடர்வதாக. நன்றி, வணக்கம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் சிறப்பாக நடைபெறுவதற்கு பலர் நமக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். எல்லோருக்குமே நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். முதலில் கடந்த மாதம் நான் ஆயரை சந்தித்து இன்றைய நாளிலே நீங்கள் திருப்பலி நிறைவேற்றி எங்களுக்காக ஜெபிக்க வர வேண்டும் என்று கேட்ட பொழுது உடனே இன்றைய நாளை தேர்வு செய்து
கோஇன்சிடென்ஸ், அவருடைய ஃபீஸ்ட்டு அதே சமயத்தில் இன்றைய நாள் அருங்கொடை ஜெப வழிபாடு. இந்த நல்ல நாளில் அவர் நம்மிடையே வந்து திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்ததற்காக கைகளை தட்டி நம்முடைய நன்றியை ஆயருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இன்றைய நாளை முழுமையாக வழி நடத்தியவர் அருட்தந்தை வர்கீஸ் அவர்கள். அவர் அவ்வளோ எளிதில் கிடைப்பது கடினம். இருப்பினும் இந்த நாளில்தான் அவர் அவைலபிள், அல்லது இந்த நாளில்தான் அவர் ஃப்ரீயாக இருக்கிறார் என தெரிந்த பிறகு வர வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொண்ட பொழுது இங்கு வந்து இந்த நாள் முழுவதுமே நாம் இறைவனில் ஐக்கியப்பட்டு ஜெபிக்க, இறை பிரசன்னத்தை உணர அவர் உதவியதற்காக உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக அவருக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு முழு காரணமாக இருந்தவர் அருட்தந்தை மரிய ஜோசப் சிப்காட் பங்கு தந்தை அவர்கள். அவர்தான் இதை எல்லாவற்றையுமே ஒருங்கிணைத்தவர். மக்களுக்கு மதிய உணவு கொடுப்பது, எல்லா செலவுகளையும் பார்த்து கொள்வது, பங்கு மக்களின் ஒத்துழைப்போடு, பக்த சபைகளின் ஒத்துழைப்போடு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த நம்முடைய பங்கு தந்தை மரிய ஜோசப் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் சிறப்பாக அமைவதற்கு இந்த மறைவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா அருட்தந்தையர்களுமே உதவி புரிந்திருக்கிறார்கள். அவ்வப்பொழுது அழைத்து ஆலோசனைகளை பெற்று எவ்வளவு சிறப்பாக இதை நடத்த முடியுமோ அவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு பேருதவியாக இருக்கிறார்கள். பங்கின் சார்பாக பொருள் உதவியும் செய்திருக்கிறார்கள். எனவே அனைத்து பங்கு தந்தையர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயர் ஏற்கனவே அறிவித்தது போன்று இந்த கலை அரங்கம் கிடைத்ததனால் நமக்கு எவ்வளோ செலவு மிச்சம். இதையே வெளியில் வைத்திருந்தால் நிறைய நாம் செலவு செய்திருக்க வேண்டும். ஆனால் இந்த காணிக் அன்னை சபையை சார்ந்த அருட்சகோதரிகள் மனமு வந்து இந்த இடத்தை கொடுத்து நமக்கு உதவி இருக்கிறார்கள். எனவே உங்கள் அனைவரின் சார்பாக அவர்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எல்லோருமே ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்றும் பார்க்காமல் இங்கு வந்து காலை 9 மணியிலிருந்து இவ்வளவு நேரம் வரை நீங்கள் பொறுமையோடு இருந்து உங்களுடைய ஒத்துழைப்பையும் அன்பையும் காட்டியதற்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாப்பிரை கீதத்தை பாடுவோம். ரோமராஜ பூவனே நமோ நமோ, ரோமராஜ பூவனே நமோ நமோ, திருச்சபையின் தலைவராக ஜனித்த மாதவா, திருச்சபையின் தலைவராக ஜனித்த மாதவா, உம்மை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம், ரோமை ராஜபூபலி நமோ நமோ, ரோமை ராஜபூபலி நமோ நமோ. கடைசி அந்த கல்லூரியின் அருட்சகோதரி அவர்களோடு இணைந்து இந்த கல்லூரியில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் நிறைய பேர் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறீர்கள். டிரைவருங்க, கண்டக்டர்ஸ், அவருடைய பணியாளர்கள், ஆயாக்கள் எல்லோருக்குமே எங்களுடைய தனிப்பட்ட நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.